நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்த 2025 மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடம். ஏன்னா பல ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை, மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக கிட்டத்தட்ட 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடந்திருக்கு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அதுக்கடுத்து ராகுகேது பெயர்ச்சி. இந்த கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பொதுவாக ஒரு வருடம் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குரு பகவான் மட்டும்தான் ஒரு வருடத்துக்கு ஒருக்க மாறுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ராகும் கேதுவும் பயிற்சி ஆவாங்க. ஆனால் 3 கிரகங்களும் பயிற்சி ஆகுது அப்படின்னா அது 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த செயல்பாடே நடக்கும். ஸோ அந்த செயல்பாடு ஒரு அற்புதமான விஷயங்கள் நமக்கு இப்போ நடந்திருக்கு. இந்த மே மாதம் எண்டுக்குள்ளே எல்லா கிரக பயிற்சியும் நடந்துருச்சு. அதாவது சனி பயிற்சி நடந்துருச்சு. வருடக்கோள்களான சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானுடைய செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை நோக்கி பயணிச்சிட்டாங்க. ஸோ இந்த பயணங்கள் மூலமாக ஒரு மாதத்தின் துவக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கிரகங்கள் மொத்தமாக பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ அந்த வருடத்தில் அந்த மாதத்தின் துவக்கம் எப்போ அப்படின்னா கரெக்டாக ஜூன் மாதம் தான். இந்த ஜூன் மாதம் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஓகே, இது ஒரு விஷயம். இதில் இந்த நம்ம மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாத பலன் எடுக்கணும்னா மெயினாக அதுக்கு எந்த கிரகத்தை எடுத்துக்கிறோம்னா சூரிய பகவானை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத பலன்கள் மெயினாக எடுக்க முடியும். ஸோ மற்ற கிரகங்கள் அந்த எந்தெந்த ராசியில் எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய தன்மையை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் துவக்கத்தில், இந்த மாதத்தோட துவக்கத்தில் சூரிய பகவான் ரிஷப ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரையும் ரிஷப ராசி. அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, மிதுன ராசிக்குள்ளே சூரியன் போயிடுவார். அதே போல் இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட புதன் பகவான் பார்த்திங்கன்னா 3 ராசிகளுக்கு பயணம் செய்கிறார். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட அதாவது மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயணிப்பார். அடுத்து ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயணிப்பார். ஸோ இப்படி அவருடைய செயல்பாடில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் கரெக்டாக இந்த மாதம் ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா ரிஷப ராசிக்கு, இது மேச ராசிக்குள்ளே வந்துடுவார். எண்ட் ஆஃப் பாயிண்டில் தான் என்ன பண்ணுவார், சுக்கிர பகவான் ரிஷபராசிக்குள்ளே நுழைவார் இந்த மாதத்தோட எண்ட் ஆஃப் பாயிண்டில். ஓகேவா? அதே போல் குரு பகவான் ஆல்ரெடி எங்கே இருக்காருன்னா நம்ம மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய கன்னியிலேருந்து இங்கே வந்துட்டார், சிம்மத்துக்கு வந்துட்டார். கடகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் அவர் கரெக்டாக 6ஆம் தேதி எண்டு 7ஆம் தேதியிலேருந்து அவர் எங்கே ட்ராவல் பண்ணுவார்னா சிம்ம ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். செவ்வாயும் கேதுவும் இணைந்து சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கடுத்து டைரெக்டாக எந்த கிரகம் வருதுன்னா ராகு பகவான் தான் கும்ப ராசிக்கு. மீதி கட்டங்கள் அப்படிலாம் கிரகங்கள் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ராகு பகவான் நம்மளுடைய கும்ப ராசிக்குள்ளே இருப்பார். அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்குள்ளே சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே இருக்கார். குரு வீடுனால 2 வீடுனால நம்ம தனுசு சேர்த்துட்டோம். அப்போ மீன ராசிக்குள்ளே சனி பகவான் இருப்பார்னு பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மாத பலன்களே, பொது பலன்களே. இந்த பொது பலனில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் உறுதியாக வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ராசிக்கான பதில்களை நீங்கள் உறுதியாக பார்க்க முடியும். கன்னி ராசி நேயர்களுக்கு கவலைகளை மறந்து, துன்பங்களை மறந்து, துயரங்களை மறந்து, இன்னல்களை மறந்து, எல்லாத்தையும் மறந்து நிம்மதியான வாழ்க்கையை சென்றடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவக்கமே இந்த ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் நம்மளுடைய கன்னி ராசினர்களுக்கு
கிரகங்கள் எல்லாமே மிக சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது. மன அழுத்தங்களை நீக்கி, மனக்கவலைகளை நீக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கிரக நிலைகளில் நீங்கள் ஏற்பட போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ சூரியனுடைய இயக்கம், செயல்பாடுகள் உங்களை இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். இத்தனை நாட்களாக உங்களை மதிக்காமல், உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல், உங்களுடன் எந்த ஒரு தொடர்பும் கொள்ள மாட்டேன், உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்ற சொன்ன உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவாக இருந்தாலும் சரி, அத்தனை நபர்களும் உங்களிடம் வந்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் பேசுவதற்கான, உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பை சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார். புதிய துவக்கம், புதிய வேலைகள், புதிய வாய்ப்புகள் என்று உங்களுடைய கிரக ரீதியாக இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுக்கு உருவாகப் போகிறது. பொருளாதார நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான தன்மை உண்டு. பொருளாதாரத்தில் நானும் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படலைங்க, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், எனக்கு என்ன கவலை, எனக்கு தேவையான பணம் வருது, நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் பயன்படுத்த சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. உங்களுடைய உயர்ந்த பொறுப்பு அறியாமல் உங்களை மதிக்காமல் இருந்த நபர்கள் கூட உங்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது என்ன சொல்லணும்னா, அதாவது ஆக்க பொறுத்தவன் ஆற பொருட்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் பொறுமையாக, நிதானமாக, 1.5 வருஷமாக படாத பாடுபட்டு பல இடத்துல கஷ்டப்பட்ட உங்களுக்கு இப்போ அமைதியான முறையில், நிலையான தன்மையில் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து உங்களுக்கு உணவு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலில் வாழ்க்கையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் உருவாகும் என்பது உண்மை. எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்து வச்ச பணம், நான் அவங்கள நம்பி கொடுத்தேன், அவங்க அட்ரஸே தெரியல, என்கிட்ட பணம் வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, ஸோ அதனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன், என்னோடய கஷ்ட நிலையை நான் வெளியே கூட சொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு, அந்த நபருக்கோ இல்லை அந்த பெண்ணுக்கோ ரூபா கொடுக்காத, பணம் வராதுன்னு சொன்னாங்க, நான் கேட்கல, உண்மையாக அன்பு வச்சுருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நான் பேங்கில் லோன் போட்டோ இல்லை வெளியே என்னுடைய நகையை அடமானம் வச்சு கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ என் குடும்பம் கஷ்டப்படுது அப்படிங்கிற கவலை, வருத்தங்கள் கன்னிராசினியர்களுக்கு கடந்த காலங்களில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நிலையிலேருந்து இனிமேல் மாற்றம் உண்டு. கன்னி ராசியில் இந்த உத்திர நட்சத்திரத்தை பிறந்த நம்மளுடைய அன்பர்கள் வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க. ஏண்டா இப்போ இந்த இடத்துல இருக்கோங்கிற மனநிலையில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. ஸோ அந்த கவலை, அந்த கஷ்டம், அந்த வேண்டுதல் எல்லாமே உங்களுக்கு சிறப்படைய போகுது. கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகிறதுனால சிறப்பான விஷயங்களை அதிகமாக உங்களை சுற்றி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகின்றன. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய கிரகநிலைகள் இருக்குது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. பயன்படுத்திக்கோ, உனக்கு தேவையான விஷயத்தை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் இந்த கிரகநிலைகளை சரியான முறையில் பயன்படுத்திட்டா வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதனால் இரவு நேரங்களில் வாகனங்களில் சுற்றுவது, இரவு நேரங்களில் வாகனங்களில் லாங் ட்ராவல் போவது, இதெல்லாம் நிறுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் கரெக்டாக போனாலுமே எதுக்க வரவன் எப்படி இருப்பான்னு தெரியாது, அவங்க ஆட்டு நேரம் வந்துடுவான். ஸோ ஏன்னா இங்கே 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ ஒரு நிதானமான தன்மை இருக்காது. ஓகேவா? அந்த நிதானமான தன்மையும் இந்த மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறார். அவருடைய 8ஆம் பார்வை மூலமாக எங்கேருந்து பார்ப்பார்? உங்களுடைய 12ஆம் இடமான சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய 8ஆம் பார்வை மூலமாக செவ்வாய் பகவான் பார்ப்பார். ஸோ அது பார்க்குறதே உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு சில தாக்கத்தை கொடுத்துரும். அப்போ நீங்கள் நிதானமாக செயல்படுறது,
வண்டி வாகனங்கள் விஷயங்களை கவனமாக போகிறது, உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துறது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயணிச்சிங்கன்னா இந்த மாதம் துவக்கம் நம்மளுடைய கன்னி ராசி என்பவர்களுக்கு கவலைகளை மறந்து இன்பங்கள் அதிகமாக கொடுத்து வெற்றி காண்பதற்கான ஒரு யோகத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.